கவி சக்கரவர்த்தி கம்பரே வணக்கம். மயனின் மகள், இலங்கையின் அரசி, ராவணின் மனைவி மண்டோதரி பேசுகிறேன். ஆயிரம் ஆண்டுகளாய் என்னுள் அடக்கி வைத்திருக்கும் ஆதங்கங்களை கொஞ்சம் கொட்டி தீர்க்க வந்திருக்கிறேன். அண்ணல் ஆகிய சானகி இவளென என்னை பார்த்து இவள்தான் சீதையோ என அனுமனே ஒரு நிமிடம் எண்ணி வியந்தான் என்று எழுதியிருந்தீரே. அனுமன் கண்ட அந்த மாண்பை என் கணவன் கண்டிருந்தால் யுத்தகாண்டமே கண்டிருக்க வேண்டாம். சீதையையும் ராமனையும் என் கணவன் ராவணனையும் பற்றி பேச ஊரே இருக்கிறது, என்னை பற்றி பேச யாருமே இல்லையே என்று யோசித்தேன். பேச வேண்டிய இடங்களில் எல்லாம் நான் பேசாமல் போனதால் தானா என்னை பற்றி யாரும் பேசவே இல்லை. கம்பரே, என்னுள் பெண்மை இருந்ததென்றீர், கற்பெண்ணும் திண்மை இருந்ததென்றீர். என் கணவன் தடம் மாறும் போது அவனை தடுத்து நிறுத்தி திருத்தும் சொல் வன்மையை மட்டும் படைக்காமல் விட்டுவிட்டீரா? மூக்க இழந்த சூர்பனகை சூழ்ச்சி நெருப்பை பற்ற வைத்து என் கணவனின் சிந்தையில் சீதை விதைத்தாளே, எல்லாம் மறந்து தங்கை வருணித்த மங்கையை மட்டும் மறக்க முடியாதவனாய் மதிக்கிட்டு நின்றானே என் கணவன். அப்போதே நான் பேசியிருக்க வேண்டும். சங்கரன் கொடுத்த வாளால் சடாயுவின் சிறகை கொய்து வலிந்து கடத்தி வந்த சீதையை அசோகவனத்தில் சிறை வைத்திருந்தாரே, அப்போதாவது வாய்த்திறந்து நான் பேசியிருக்க வேண்டும். அவ்வளவு ஏன், என் மகன் அக்க குமாரனை அனுமன் தரையோடு தரையாக தேய்த்து கொன்றானே, வயிற்றை பிசைந்து நின்றேனே, அப்போதாவது போதும் இந்த பாவங்கள் என்று பொங்கி நான் பேசியிருக்க வேண்டும். என் தலைமகன் இந்திரசித்தன் தலையில்லாமல் கிடந்த போதுதானே தலையில் கை வைத்து வாய்த்திறந்தேன், அதுவும் புலம்புவதற்காக. ஒப்பற்ற ஒழுக்கத்தோடும் பொறுமையோடும் என் பாத்திரத்தை படைத்தது என் பிள்ளைக்கு ஒப்பாரி பாடத்தானா? சொல்லும் கம்பரே, சொல்லும். என் கணவன் மாண்டு கிடந்த போது அவனை பார்த்து நான் கதறி அழுதேனே, என் பிள்ளை மாண்டு கிடந்த போது அவனை பார்த்து அழுதேனே, அப்போது கூட இந்த துயரங்களுக்கெல்லாம் காரணம் நீதான் ராவணா என்று அவனை பார்த்து சொல்ல துணிச்சல் இல்லாதவளாய் அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை என்னும் அமுதால் ஆன நஞ்சினார் இலங்கை வேந்தன் நாளை இத்தகையன் என்றோ என்று அப்பாவி பெண் சீதையை தானே நஞ்சின்றேன். அப்போதும் சீதையின் கற்பு தீயை சுட்டது என்று நீர் எழுதி வைத்தது உண்மை என்றால், எனது கற்பு பிழை என்று தெரிந்தும் பிறன்மனையை பார்த்து அந்த தீயவனை சுட்டு இருக்க வேண்டாமா? உனது கற்புதான் மந்தோதரி இறுதியில் ராவணனை சுட்டது என்று நீர் சொல்ல போகிறீர்கள் என்றால், என் குலத்தையும் என் பிள்ளைகளையும் என்னையும் சுட்ட பின்னர் தான் அந்த தீயவனை சுடும் என்றால், அது அவனை சுட்டால் என்ன விட்டால் என்ன? அறம் வெல்லும் அதர்மம் தோற்கும் என்பதை சொல்லத்தான் இந்த நாடகம் என்றால், கம்பரே நீங்கள் சொல்லுங்கள், நான் அறமா அதர்மமா? நான் வென்றேனா தோற்றேனா? கம்பரே, இனியாவது கம்ப ராமாயணத்தை திருப்பி எழுதும் வாய்ப்பு கிடைத்தால் என் பாத்திரத்தை கொஞ்சம் திருத்தி எழுது. என் பாத்திரத்தை கொஞ்சம் திருத்தி எழுது. அறமும் திண்மையும் இருக்கட்டும் போதும், துணிச்சலும் உறுதியும் வீரமும் கொஞ்சம் சுயமரியாதையும் சேர்த்து எழுது.